السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. وقال النبي صلى الله عليه وسلم والمهاجر من هجر نفسه عما نهى الله عنه أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். புனிதமான இந்த ஜும்ஆவுடைய நாளில் அவனது இறை இல்லத்திலே நம்மை ஒன்று சேர்த்து நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவும் உண்டான மகத்தான ஒரு பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமிக்க இஸ்லாமிய புத்தாண்டை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். தியாக திருநாளை கடந்து தியாகம் நிறைந்த மாதத்தை அடுத்து நாம் மற்றொரு தியாகத்திற்கான மற்றொரு இஸ்லாமிய அர்ப்பணிப்புள்ள ஒரு நிகழ்வை வரலாற்று சரித்திரத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இஸ்லாமிய கேலண்டராக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹிஜ்ரி 1400 சொச்சம் வருடங்களை தாண்டி நாம் இன்று அந்த தேதிகளை கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த வார்த்தை இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வரலாற்று பின்னணிகள் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாக இருக்குது. இஸ்லாம் கடுமையான சிரமங்களுக்கும் சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பிறகு ஒரு மாபெரும் எழுச்சியாக உருவாகுவதற்கான ஒரு பாலம் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் தலை தோங்கியது. எல்லா நபிமார்களுடைய சுன்னத்தாகவும் இந்த ஹிஜ்ரத் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்தார்கள். தன்னுடைய ஊரை விட்டுவிட்டு பிறகு தன்னுடைய குடும்பத்தை தன் இடத்திலிருந்து மக்கமா நகருக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி இறைவனுடைய அந்த கட்டளையின்படி அவர்கள் அதையும் நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு அடுக்கடுக்கான சோதனைகளின் பின்னால் அல்லாஹ் அவர்களை இமாமாக இந்த உம்மத்திற்கு தலைவராக அல்லாஹ் ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஊரை விட்டுவிட்டு சென்றார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஊருக்கு போனார்கள். அங்கேயிருந்து மறுபடியும் அவர்கள் ஒரு ஹிஜ்ரத்திற்கு பிறகு வரும் பொழுது அல்லாஹு தாலா நுபுவத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். இப்படி பல்வேறு நபிமார்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையினுடைய வெற்றிக்கான முதல் பாதையாக, வெற்றிக்கான ஒரு முக்கிய மைல்கல்லாக இருந்தது ஹிஜ்ரத். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த நிகழ்வை அப்படியே ஏற்படுத்தி காட்டினான்.
ஹிஜ்ரத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அல்லாஹுவை பொருந்தி இருக்கிறார்கள் என்பதையும் காட்டுகிறது. மிஅராஜ் நபியினுடைய உயர்ந்த ஷானை காட்டுகிறது. கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில், அதைவிட மிக குறைவான நேரத்தில் இந்த உலகத்தில் இருந்து, ஆலமுல் அஸ்பாப் என்ற காரண உலகத்தில் இருந்து அல்லாஹ் ரப்பே துல் ஜலாலை அவன் எப்படி இருக்கிறானோ அப்படி பார்த்துவிட்டு, சொர்க்க நரகத்தை எல்லாம் பார்த்துவிட்டு திரும்பியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அதே உயர்வை பெற்ற கண்மணி நாயகம் அவர்கள்தான் இங்கே ஹிஜ்ரத்திலே அல்லாஹ் தரக்கூடிய அத்தனை சோதனையும் பொருந்தி கொண்டார்கள். மிஅராஜ் ஏற்படும் பொழுது புராக் வந்தது, ஜிப்ரைலே அமீன் அவர்கள் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் புராக்லாம் ஒன்றும் வரல. வாசலில் புராக் நின்றது மிஅராஜிலே. ஹிஜ்ரத்தில் வாசலில் எதிரிகள் நின்று கொண்டிருந்தார்கள். கையில் உருவிய வாளோடு நூற்றுக்கணக்கான நபர்கள் நபி அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு வெளியே செல்லும் பொழுது வாசலில் நிற்கிறார்கள். எவ்வளவு பெரிய வேறுபாடு! நபியை அப்படியே ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக தூக்கி கொண்டு பறப்பதற்கு மிகச்சிறந்த வாகனம் தேர்வு செய்யப்பட்டு வந்த நிகழ்வு மிஅராஜ் என்று சொன்னால், நபி அவர்களை கொல்ல துணிந்து தங்களுடைய பல மாதங்களாக பல நாட்களாக தங்கள் உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய வஞ்சகத்தை இன்று தீர்த்து அடியோடு முடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்த நூற்றுக்கணக்கான குறைஷிகள், முஷ்ரிக்கீன்கள் வெளியே நிற்கிறார்கள். உள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட வித்தியாசம் இது! நமக்கு சோதனைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை நாம் நினைத்து பார்த்தால் போதும். எப்பேற்பட்ட நபி, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஈருலகத்தினுடைய அருளாக வந்த நபி. ஃபஇன்னக பிஅயுனினா, நபியே உங்களை நான் எங்கே வைத்திருக்கிறேன்? புராத்தில் வைத்திருக்கிறேனா? 7 வானத்தை தாண்ட அர்ஷிலே வைத்திருக்கிறேனா? நீங்கள் என் கண்களில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த நபியை கொல்வதற்கு நூற்றுக்கணக்கான எதிரிகள் வெளியே என்று சொன்னால் அதையும் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் தன்னுடைய சோதனை காலகட்டத்திலேயும் அவன் நல்ல நிலையில் வைத்திருக்கும் பொழுது என்ன மனோநிலையும் பொருத்தமும் இருந்ததோ அந்த பொருத்தம் இந்த சோதனையான நேரத்திலும் இருக்க வேண்டும். கஷ்டத்தில் மட்டும் அல்லாஹ்வை திட்டுவது, சிரமத்தில் மட்டும் அல்லாஹ்வை அவன் பொருந்தி கொள்ளாத நிலையில் இருப்பது, நல்ல நிலையில் வைத்துவிட்டால் அப்படியே சந்தோஷப்படுறது, ஆனந்தப்படுவது, இதுவல்ல அன்பர்களே ஒரு முஃமினுடைய அடையாளம். எப்பேற்பட்ட நிலையில் தன்னுடைய எஜமான் தன்னுடைய நேசன் வைத்திருந்தாலும் அதை அப்படியே பொருந்திக் கொள்வதுதான் ஒரு முஃமினுடைய உயர்ந்த பண்பாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான எதிரிகள் வெளியே நிற்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னரே அழைத்து படுக்க வைத்திருந்தார்கள். அலியே, நீங்கள் இங்கே இருந்து கொள்ளுங்கள், என்னுடைய கடன்களை எல்லாம் நீங்கள் அடைத்துவிட்டு நீங்கள் மதினாவில் என்னை வந்து சந்திப்பீர்கள் என்று சொல்லிட்டு நபி அவர்கள் வெளியே போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் மக்காவில் உள்ள எல்லா சஹாபாக்களையும் அனுப்பிவிட்டிருந்தார்கள். வெறும் தங்கியிருந்த சஹாபாக்கள் நெருங்கிய தோழர்கள் சொன்னா ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, மற்றொன்று செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் வெளியே போகும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், சூரத் யாசீனுடைய அந்த வசனம், وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. நபியே, இந்த வசனத்தை நீங்கள் ஓதுங்கள். அதனுடைய வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? நாம் உங்களுக்கு முன்னாலும் ஒரு தடுப்பை, ஒரு திரை ஏற்படுத்தி விட்டோம், உங்களுக்கு பின்னாலும் தடுப்பை, திரை ஏற்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் கண்களை நாம் மறைத்து விட்டோம், அவர்களால் பார்க்க முடியாது. நபி அவர்கள் அந்த எதிரிகளுக்கு மத்தியிலே நடந்து செல்கிறார்கள், எதிரிகளை கடந்து செல்கிறார்கள். மறைந்து செல்லவில்லை, ஒளிந்து செல்லவில்லை, மாற்றுப்பாதையில் நபி அவர்கள் செல்லவில்லை, பின்வாசல் வழியாக நபி அவர்கள் ஓடவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் புராக்கை அனுப்பிய அதே மனநிலையில் ரப்பை இந்த ஹிஜ்ரத்துடைய எதிரிகள் சூழ்ந்துள்ள நேரத்திலும் அந்த பொருத்தத்தோடு வெளியே வந்ததனால்
ரெண்டு புறத்திலேயும் எதிரிகள் சூழ நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் யார் கண்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போனது தெரியல. ஒரு பிடி மண்ணை வாரினார்கள், அந்த எதிரிகள் மீது தூவினார்கள். அந்த தூவல் அத்தனை பேருடைய கண்களுக்கும் சென்று நபி அவர்கள் செல்வதை மறைத்து விட்டது. இந்த நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுக்கு மத்தியில் நடந்து போகும்பொழுது எப்படி இருக்கு தெரியுமா அந்த காட்சி? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. அத்தனை பேரும் வாளை தூக்கியது என்னவோ நபியை கொல்வதற்காக. ஆனா இப்போ அத்தனை பேரும் ஜட்பிரிவு பாதுகாவலர்களை போல் வாளை ஏந்தி நபியை பாதுகாப்பாக அனுப்புவது போன்ற காட்சி அல்லாஹ் உருவாக்கி விட்டான். யாரும் ஒரு தடவை கூட வாளை கூட கிட்ட கொண்டு போகலையே, நபியை பார்க்கவில்லை. உருவிய வாளோடு எப்படி கம்பீரமாக கொல்ல வேண்டும் என்று நிற்கிறார்களோ அந்த காட்சியை அல்லாஹ் அப்படியே நபிக்கு பாதுகாப்போடு ஹிஜ்ரத்தினுடைய துவக்கத்தை ஆரம்பித்ததை போல் ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அத்தனை பேரும் வாளோடு நிற்கிறார்கள், நபியை யாரும் பார்க்கவே இல்லை. நபி கம்பீரமாக அத்தனை நூற்றுக்கணக்கான எதிரிகளுக்கு முன்னால் நடை போட்டு செல்கிறார்கள். நேரா எங்க போனாங்க? தன் ஆருயிர் தோழர் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள். பொதுவாக ஒரு நண்பனுடைய அந்த உண்மை முகம் எப்போ தெரியும் தெரியுமா? பல்வேறு ஹதீஸ்களிலும் நாம் பார்த்திருக்கிறோம். அரபு போல பழமொழிகள் கூட அதில் இருக்கின்றன. யார் எந்த ஒரு நண்பன் கஷ்டமான நேரத்தில் தன்னோடு நிற்கிறானோ அவன்தான் நண்பன். ருஹா என்று சொல்லக்கூடிய வளமான நேரத்தில் ஒரு நண்பன் நம்மோடவே இருக்கிறான், நம்மளை பாதுகாக்கிறான், நமக்காக உயிரை தர ரெடியா இருக்கிறான், இது நட்பு கிடையாது, இது உண்மையான நேசம் கிடையாது. தான் சிரமப்படக்கூடிய நேரத்தில், தான் உயிர் பிரியும் என்று இருக்கக்கூடிய நேரத்திலும் எவன் தனக்காக உதவுகிறானோ அவன் தான் உண்மையான நேசன். இங்கே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். ஏன்னா அந்த உள்ளம் ஏங்கி கொண்டே இருந்தது, நான் நபியோடு தான் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். நபி அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்னாடியே சில நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வந்து நிற்பாங்க. அஸ்ஸஹாபத்து யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் இருக்க வேண்டும், உங்களோடு நான் இருக்க வேண்டும். உங்களோடு நான் இருக்க வேண்டும்னா எப்படி இருக்கணும்? உங்களுக்கு மக்கள் எல்லாம் மாலை போடும் பொழுது நான் இருக்கணும் நினைக்கலாம். மக்கள் எல்லாம் உங்களை கண்ணியப்படுத்தும் பொழுது நான் உங்க பக்கத்தில் இருக்கணும் நினைக்கலாம். ஆனால் சித்தீக் நாயகம் நினைத்தது என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் அவர்களை துரத்தி கொண்டு நபி அவர்கள் தனியாக சென்று விடக்கூடாது, அந்த கஷ்டத்திலும் நான் நபியோடு இருக்க வேண்டும், அந்த சிரமத்திலும் நான் நபியோடு இருக்க வேண்டும். எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நபியினுடைய சொஹபத் எனக்கு தேவை, நபியினுடைய அந்த தோழமை எனக்கு தேவை, நபியினுடைய தொடர்பு எனக்கு தேவை, நபியினுடைய நெருக்கம் எனக்கு தேவை. இந்த ஒன்றுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. வீட்டுக்கு போறாங்க. செய்தா ஆயிஷத்துனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கதவை தட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், அபூபக்கரே, ஹிஜ்ரத்திற்கான அழைப்பு வந்து விட்டது, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்ன உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உடனடியாக கிளம்புகிறேன், அதற்காக ஒட்டகை தயாராக இருக்கிறது, வீட்டிலே என்னென்ன பொருட்கள் இருக்கின்றனவோ அத்தனை காசு பணங்களையும் வீட்டிற்கு ஒன்று விடாமல் கட்டி எடுத்துக்கொண்டு செல்வதற்கு தயாராகிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவதற்காக வந்தாங்களே, ஆயிஷா அம்மா அறிவிக்கிறார்கள், என்னுடைய தந்தையார் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹிஜ்ரத்திற்கு அல்லாஹ் பயணத்திற்கு உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டான், எனக்கும் உங்களோடு வருவதற்கு அனுமதி கிடைத்து விட்டதா என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம், ஆமான்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அந்த ஆனந்தத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த ஆனந்த பெருக்கில் கண்களில் தண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்,
ஃபலம் அகுன் அத்ரி அன்ன அஹதன் யப்கி மின் ஷித்தத்தில் ஃபர்ஹி ஹத்தா ரஅய்து அபூபக்கர் யப்கி. அதுவரைக்கும் நான் எனக்கு தெரிந்த அழுகை என்ன தெரியுமா? கஷ்டத்துக்கு அழுவாங்க, சோதனைக்கு அழுவாங்க, வீட்டில் மௌத்தா போனா அழுவாங்க. ஆனால் முதலில் ஒரு மனிதன் சந்தோஷத்திலும் ஆனந்த கண்ணீர் விடுவான் என்பதை என் தந்தையார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ அழுத பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஒரு ஆனந்த அழுகை. இத்தனை சோதனைகள் வரப்போகிறதோ தெரியலையே, ஏற்கனவே 100 பேர் ஒரு பெரும் படையை நபியை கொள்வதற்கு நிற்கிறேன், நாமளும் கூட போனா என்ன ஆகும், நாமளும் கூட நின்னா என்ன ஆகும்? இந்த சிந்தனை அங்கே வரவில்லை. எந்த நிலையிலும் என் தோழரோடு நான் நிற்கிறேன் அல்லவா, அந்த ஒன்று எனக்கு போதும் என்று நினைத்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சென்றார்கள். இங்கே அலி நாயகம் போர்வை போர்த்தி கொண்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. காலை விடிந்தது. நபி வரவே இல்லையே, என்னப்பா அது ஹிஜ்ரத்துக்கு கிளம்புறாங்கன்னு சொல்றாங்க, ஒன்றும் ஒரு அசலாத்தே இல்லையே. குறைஷிகள் உள்ளே சென்று பார்க்கிறார்கள். உள்ளே ஆள் படுத்துட்டு இருக்கிறார். மெதுவா ஒவ்வொருத்தரா உள்ள போறாங்க. போர்வை நான் விளக்குவேன், நீ வெட்டணும், எல்லாம் இஷாராலேயே சைக்கிளையிலேயே அவர்கள் திட்டத்தை தீட்டிவிட்டு போர்வை விளக்கி ஒருவர் குத்த போவதற்குள்ளே விளக்கியவர் தடுக்கிறார். நிறுத்து நிறுத்து நிறுத்து, இது முஹம்மது அல்ல, இது அவர் மருமகனார் அலி அவர்கள் படுத்திருக்கிறார்கள். இங்கே அவருடைய அன்பு தோழர் அலி அவர்கள் படுத்திருக்கிறார்கள். அவங்க போர்வை திறந்தா எப்படி இருந்திருக்கணும்? ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு. போர்வை தொடர்ந்த உடனே ஆஹா கொல்ல வர்றாங்களே, நான் முகமது இல்லைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர்கள் அங்கே நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிம்மதியாக தூங்குறாங்க. அந்த நிம்மதியான தூக்கத்திற்கு பின்னால் அவர்களுக்கு இருந்த ஈமான் இன்னைக்கு நமக்கு தேவை. எப்படி நீங்கள் தூங்கி கொண்டிருந்தீர்கள்? பின்னால் கேட்கப்பட்டது. ஹிஜ்ரத்துடைய இரவுல அலியே 100 பேர் வெளியில நிற்கிறாங்க, படை திரண்டுன்னு தெரியும், நபியும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரியும், உள்ள வந்து வெட்டுனா உங்க கழுத்து தான் அறுபடும் என்று உங்களுக்கு தெரியும், எப்படி தூங்கினீர்கள்? அப்போ அலி நாயகம் சொன்னார்கள், 100 பேர் வந்தால் என் தலை வெட்டுப்பட்டுவிடும் என்று எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகிறீர்களோ அதைவிட பன்மடங்கு நான் என் ஹபீபுடைய வார்த்தை நம்புகிறேன். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அலியை நீங்க படுத்துக்குங்க, எனக்கு பதிலா நீங்க இங்க இருங்க, வந்தா சமாளிங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பயந்திருக்கலாம். ஆனா சொன்ன வார்த்தை என்ன? நான் கடன் பெற்றிருக்க வேண்டிய அந்த அமானிதத்தை கொடுக்க வேண்டியது நீங்கள் கொடுத்து விட்டு மதீனாவில் என்னை வந்து சந்திப்பீர்கள். நபி கொடுத்த சர்டிபிகேட் என்ன? இந்த நூற்றுக்கணக்கான வாள்களில் ஒன்று கூட என்னுடைய கழுத்தை அல்ல, என்னுடைய ஒரு சிறு அணுவை கூட தொட்டுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உத்தரவாதம். அந்த வார்த்தை எப்படி மாறுபடும்? அந்த சொல் எப்படி மாற்றத்திற்கான சொல்லாக இருக்கும்? எனவே மற்ற நாட்களில் நான் தூங்கியதை விட, மற்ற இரவுகளில் எனக்கு தூக்கத்தில் கிடைத்த ஆனந்தத்தையும் இன்பத்தையும் விட அந்த ஹிஜ்ரத்துடைய இரவில் தான் நான் மிக சிறப்பாக தூங்கினேன். பெருமானாருடைய வார்த்தையின் மீது சஹாபாக்களுக்கு இருந்த அந்த அழுத்தமான ஈமான். இன்னைக்கு நாமும் ஹதீஸை படிக்கிறோம், ஆயத்துகளை ஓதுகிறோம், நபியினுடைய சுப செய்திகளை ஹதீஸ்களில் படிக்கிறோம். என்ன ஈமான் இருக்குது? எந்த அளவுக்கு பெருமானாருடைய சொல்லிலே யகீனும் ஈமானும் உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையும் நமக்கு ஏற்படுகிறதோ அன்னைக்கு நாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வோம். அது மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, துக்கமான மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை என்னில் நடக்கும் என்று அவர்களுடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக நாமும் சந்தோஷமாக வாழ முடியும். அதை இங்கே அலி நாயகம் நமக்கு உணர்த்துகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள். தன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் எடுத்துட்டு போயிட்டாங்களா? அவர்கள் பிள்ளைகள் எவ்வளவு அற்புதமான பிள்ளைகள்! ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒட்டுமொத்த குடும்பமும் பெருமானாருடைய அன்றைய இரவு ஹிஜ்ரத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். சின்ன பிள்ளைகள் தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, வளர்ந்து வாலிபமான ஆளான பிள்ளைகள் கிடையாது.
ஆயிஷா நாயகி சிறிய பிள்ளைதான். நபி அவர்களோட திருமணம் ஆகலைன்னு சொன்னா என்ன வயசு இருக்கும்? ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். அவர்களுடைய தங்கை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சின்ன வயசு தான். ஆனால் பெருமானார் மீது கொண்டிருந்த காதல் அத்தனை பெரும் சஹாபாக்களுக்கு இருந்ததை போலவே இருந்தது. நபி அவர்களுக்காக வேண்டி உணவு பொட்டலம் கெட்டும் பொழுது தன்னுடைய உடலில் அணிந்திருந்த அந்த தாவணியிலிருந்து 2 துண்டை கிழித்து அந்த சின்ன பிள்ளை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கெட்டுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு வரலாற்றிலே ஜாத்துன் நதாகைன் என்று பெயர். 2 முடிச்சுகளை உடைய பெண்மணி போயிட்டாங்க. அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய தந்தை அபி குஹாஃபா கொஞ்சம் கண் பார்வை தெரியாதவர். என்ன, உங்க வாப்பா அந்த முகமது பின்னாடி போயிட்டாரா? இவ்வளோ நேரம் ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, காலையில் அவரை காணோம், எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிட்டாரா? நமக்கு ஒன்றும் வைக்கலல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேனே, மொத்தமாக தூக்கிட்டு போய் தன்னுடைய நண்பருக்கு கொடுத்துருப்பாரு என்று ஏளனம் பேசும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பானையில், பொற்காசுகள் வைத்திருந்த பானையில் சில கூழாங்கற்களை போட்டு கொண்டு வந்து அபி குஹாஃபாவிடம் கொடுக்கிறார்கள். தன்னுடைய தாத்தாட்ட கொடுத்து, இல்லை தாத்தா, அப்படிலாம் வாப்பா நம்மளை விட்டுட்டு போல, இதை அசைச்சு பாருங்க. அசைத்தார்கள். சத்தம் வருதா? வருது. இவ்வளோ பொற்காசுகளை நமக்கு விட்டு விட்டு தான் போயிருக்கிறாங்கன்னு சொல்லி சமாளித்தார்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு தந்தை எதுவும் வைத்து விட்டு செல்லவில்லை. ஆனால் சென்றது யாரோடு? என்ன பாக்கியத்தை என்னுடைய தந்தையார் பெற்றிருக்கிறார்கள் என்பதை சின்ன குழந்தையும் தெரிந்து கொண்டிருந்தது. அதனால் தன்னுடைய தந்தையின் தந்தை கேட்கும் பொழுது சமாளிக்கிறாங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. மறுநாள் அபூ ஜஹல் அந்த அஸ்மா நாயகத்தை கூப்பிட்டு கேட்கிறான், எங்க போனாங்க உங்க வாப்பா? பொய் சொல்லாம சொல், இல்லைன்னா உன்னை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல, எங்க வாப்பா பத்தி தெரியலன்னு சொன்ன உடனே ஓங்கி அறைந்தான் அபூ ஜஹல் கன்னத்தில், சின்ன பிள்ளையுடைய கன்னத்தில். அந்த பிள்ளை சுருண்டு கீழே விழுந்தது. அதனால்தான் அபூ ஜஹலை பற்றி குர்ஆன் தப்பத் யதா அபீ லஹப், ஒன்று அவன் நபி அவர்களை, நபியே உங்கள் கை நாசமாகட்டும் என்று சொன்னான், அதற்கு பகரமான ஆயத். இன்னொன்று அந்த குர்ஆன் லானத் செய்த அந்த கரம் தான் அஸ்மா நாயகத்தை அடித்த கரம். அதையும் தாண்டி அவர்கள் பெருமானாருக்காக தன்னுடைய தந்தையார் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய வரலாற்றில் அவர்கள் தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான பங்களிப்பினால் தன்னையும் அந்த நேரத்தில் வருத்தி கொள்ள துணிந்தார்கள். சௌரு குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைவதற்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் நில்லுங்க, நான் உள்ளே போய் உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க. உள்ளே செல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை எப்படி இறக்கி இருக்கிறான்? சானியஸ்னைனி இத் ஹுமா ஃபில் கார், 2 பேரில் 2ஆம் அவர் குகையிலே நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் குகையில இருக்கும் பொழுது, 2 பேரும் குகையில் இருக்கும் பொழுது 2 பேரில் 2ஆம் அவர் இத் யகூலு லி ஸாஹிபிஹி, தன்னுடைய தோழருக்கு அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று 2 பேரில் 2வது நபர் தன் தோழருக்கு சொன்னார். நபி அவர்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது முதல் நபர் தானே சொல்லியிருக்கணும், அவங்க தானே ஃபர்ஸ்ட் முஹாஜிர். 2 பேர்ல சிறப்பானவர்கள் யார்? நபி அவர்கள் தான். அப்ப அவங்கள தான் முதலாம் நபர்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே 2ஆம் நபர் என்று சொல்கிறான் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்னால் அபூபக்கர் நாயகம் உள்ளே செல்கிறார்கள். இந்த குகைக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னால் இருவரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடியதை அவர்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பதற்றத்தை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக் கொண்டார்கள். 2 பேருக்கு முன்னால் அபூபக்கர் நாயகம் உள்ளே செல்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஓட்டைகளையும் அடைத்துவிட்டு அடுத்து நபி அவர்களை அழைக்கிறார்கள். உள்ளே இன்னொரு ஓட்டையை வைத்து அடைப்பதற்கு எந்த துணியும் இல்லாத நிலையில் தன் பாதங்களை, கால்களை வைத்து அங்கே அடைத்துக் கொள்கிறார்கள். இங்கே முஃபஸ்ஸிரீன்கள் இன்னொரு விளக்கம் தருவார்கள். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா,
நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான். எப்பவுமே தன்னை பற்றிய பயம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஹுசுன் என்று சொல்ல மாட்டார்கள், கம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு எனக்கு என்ன ஆயிடுமோ, என் நிலைமை என்ன ஆகுறதோ, என்னை எதிரிகள் பிடித்து விடுவார்களோ, இந்த ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொன்னா அதற்கு ஹுசுன் என்ற வார்த்தை ஏற்படாது. அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விடுமோ என்று நினைத்தாதான் ஹுசுன். நாம கூட சொல்லுவோம், அவன் இப்படிலாம் செய்கிறான், அவன் என்னவா ஆவான்னு நினைக்கும் பொழுது எனக்கு ஒரே கவலையா இருக்கு. அடுத்தவர்களை பற்றி நினைக்கும் பொழுது அது கவலை, நம்மை பற்றி நினைக்கும் பொழுது அது பயம். அல்லாஹ் இங்கே லா தஹ்சன், நபியே, நபி என்ன சொன்னார்கள்? அபூபக்கரே, தோழரே, நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்போ அபூபக்கர் நாயகமுக்கு தன்னை பற்றிய பயம் இல்லை. யாரை பற்றி இருந்தது? எனக்கு என்னானாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய ஹபீபிற்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது. மேராஜில் கூட யார் வந்தா? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். சித்ரத்துல் முன்தஹாவிலே நின்று விட்டார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், என்ன ஜிப்ரைலே, இதுக்கு மேல நான் எப்படி போவேன்? நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போறீங்க. யா ரசூலல்லாஹ், என்னால் முடியாது. என் ரக்கைகள் இதற்கு மேல் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது முழுமையாக அது தீக்கு இரையாகுவதை போல அது கரிந்து விடும். அங்கே நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த நேரத்தில், இந்த இடத்தில், இந்த நிலைமையில் என் ஆருயிர் தோழர் அபூபக்கர் அவர்கள் இருந்திருந்தால் நான் கரிந்தாலும் பரவாயில்லைன்னு முன்னாடி போயிருப்பாங்க. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இங்கே ஹிஜ்ரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்கிறார்கள், எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் குகைக்குள்ளே சென்றார்கள். தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்காக சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டதுதான் பெருமானாருடைய ஸஹாபத். வரும் வழியிலும் கூட முதல்ல முன்னாடி போறாங்க, அடுத்து சைடில் நிற்கிறாங்க, அடுத்து பின்னாடி நிற்கிறார்கள், அடுத்து இடதுபுறம் போறாங்க. பெருமானாரை சுற்றி சுற்றி தவாப் செய்வதை போல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன அபூபக்கரை, என்ன செய்வீங்க? கூட நடந்து வர வேண்டியதானே, ஏன் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் வலதுபுறம் நின்று கொண்டிருக்கிறேன், திடீர்னு ஒரு சிந்தனை வந்துச்சு, யாராவது நபியை முன்னாடி இருந்து தாக்கிட்டா என்ன செய்யறது? அந்த தாக்குதல் என் மீது படட்டும், நான் முன்னாடி போறேன். அங்கே இருக்கும் பொழுது சிந்தனை வருகிறது, நபி யாராவது இடதுபுறத்திலிருந்து தாக்கிவிட்டால் அந்த தாக்குதலை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று திரும்பவும் இடதுபுறம் வருகிறேன். மறுபடியும் பின்னாலிருந்து யாராவது தாக்கிட்டா என்ன செய்யறது என்ற சிந்தனை வந்தவுடன் மறுபடியும் பின்னாடி வருகிறேன். காபாவை தவாப் சுற்றியவர்கள் எல்லாம் காதலில் சுற்றுகிறார்களா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஹிஜ்ரத்துடைய இரவில் பெருமானாரை அபூபக்கர் நாயகம் சுற்றியது முழுக்க முழுக்க காதலின் வெளிப்பாடு. சுற்றி கொண்டே நபியோடு ஹிஜ்ரத் செய்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. முழுக்க முழுக்க அந்த ஹிஜ்ரத்தில் தன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத, தன் குடும்பத்தை பற்றிய எண்ணம் சிறிதும் இல்லாத, நபியை கொண்டு போய் பத்திரமாக நாம் மதீனாவில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் மிஅராஜில் வந்த ஜிப்ரைல் இங்கே வரவில்லை. அவர்களுடைய காதல் எல்லை என்பது வேறு. அபூபக்கர் சித்தீக் நாயகம் அவர்கள் பெருமானார் மீது கொண்டிருந்த அன்பும் முஹப்பத்தும் எல்லை இல்லாதது. அதனால் அவர்கள் அஃதலுல் பஷரி பஅதல் அன்பியா பித்தஸ்தீக். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்த அந்தஸ்து என்ன? நபிமார்கள், அதற்கு கீழே சஹாபாக்கள் அல்ல, அப்படி கிடையாது. நபிமார்கள், அதற்கு பிறகு உண்டான அந்தஸ்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகுதான் அத்தனை சஹாபாக்களும். ஆக இப்படியெல்லாம் பெருமானார் மீது காதலை வெளிப்படுத்திய ஒரு காதல் பயணம் ஹிஜ்ரத். பெருமானாரை சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள், அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய நேசத்தினால் எந்த அளவுக்கு அவர்கள் நபிமார்களுக்கு அடுத்ததாக உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் எந்த அளவிற்கு உயர்வாகவும் உச்சகட்டமாகவும் நிறைவாகவும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹிஜ்ரத்தினுடைய சுவடுகள் இன்னும் நிறைய வரலாறுகளில் பரவி காணப்படுகிறது. அதை ஒரு முஃமின் தெரிந்து கொண்டால் மட்டுமே
நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய அந்த வசன் என்ன என்று நாம் விளங்க முடியும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஈமானுக்கு பின்னால் எத்தனை எத்தனை தியாகங்கள் இருக்கின்றன என்பதை நாம் உணர முடியும். பல நபிமார்கள் தான் மட்டுமே ஹிஜ்ரத் செய்தார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய ஆருயிர் தோழர்களான சஹாபாக்களும் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தை, செல்வத்தை, தன்னுடைய பாரம்பரியத்தை, தன்னுடைய சந்ததிகளை, தன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடங்கள் அத்தனையும் விட்டுவிட்டு அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அவர்கள் செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. யார் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவருடைய ஹிஜ்ரத் உண்மையில் அல்லாஹ் ரசூலுக்காக மட்டும்தான் இருக்கும். அதை உண்மைப்படுத்திய ஒரே கூட்டத்தினர்கள் சஹாபாக்களாக இருக்கிறார்கள். எனவே நாம் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை, ஹிஜ்ரத்துடைய அந்த சுவடுகளை நம் மனதில் பதிந்து கொண்டு அதனுடைய நிகழ்வுகளை தெரிந்து கொண்டு நம் ஈமானை சரி செய்ய வேண்டும், நம்முடைய தக்வாவை அதிகரிக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் ரசூல் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஈமானை நாம் மென்மேலும் மெருகேற்றிக் கொள்வதற்கு இது போன்ற நாம் கடந்து வந்த, நம்முடைய ஈமான் கடந்து வந்த பாதைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அத்தகைய நிர்பாக்கியத்தை தந்தருள்வானாக. இந்த சஹாபாக்களுடைய தியாகத்தில் கோடியில் ஒரு பங்கை அல்லாஹ் இந்த தீனுக்காக நம்மிலிருந்தும் வேலை வாங்கிக் கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.